காலையில என்ன பிரேக்ஃபாஸ்ட் செய்யணும்னு யோசித்துட்டு இருக்கீங்களா? அப்ப இந்த ரெசிபி உங்களுக்காக தான். சூப்பரான சத்தான காட்டியான முருங்கைக்கீரை கஞ்சி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? 3/4 கப் அளவுக்கு காட்டியான அரிசி எடுத்துக்கோங்க. இத தண்ணீல நல்லா அலசிட்டு 8 மணி நேரத்துக்கு தண்ணி ஊத்தி ஊற வச்சுக்கோங்க. 8 மணி நேரம் ஊறினதுக்கு அப்புறமா ஊற வச்ச தண்ணிய தனியா வடிச்சுட்டு, அந்த அரிசி மட்டும் இடி உரல் அப்படி இல்லைன்னா மிக்ஸி ஜார்ல போட்டு 1, 2மா அரைச்சு எடுத்துக்கோங்க. மையா அரைக்கணும்னு அவசியம் இல்ல. இந்த மாதிரி குருண பதத்துக்கு அரைச்சு எடுத்துக்கிட்டா போதும். இடிச்ச அரிசிய குக்கர்ல சேர்த்துட்டு ஊற வச்ச தண்ணியோட சேர்த்து 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி வச்சிடலாம். குக்கர்ல இருந்து ஆவி வந்ததும் வெயிட் போட்டுடலாம். கிட்டத்தட்ட 6லேருந்து 8 விசில் வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். அடுத்ததா மிக்ஸி ஜார்ல 3/4 கப் அளவுக்கு நறுக்கின தேங்காய், 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 3/4 டீஸ்பூன் சீரகம், 6, 7 சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா மையா அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. குக்கர்ல இருந்து ஆவிலாம் போனதுக்கு அப்புறம் திறந்து பார்க்கலாம். இது கூட 2 அல்லது 3 கை அளவுக்கு முருங்கைக்கீரை, அரைச்சு வச்ச தேங்காய் உள்ளதையும் சேர்த்துட்டு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மட்டன் மசாலா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மட்டன் மசாலா இல்லைன்னா நீங்க வத்தல் பொடி கூட சேர்த்துக்கலாம். இது அப்படியே ஒரு 10 நிமிஷத்துக்கு மிதமான தீயில வச்சு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துட்டீங்கன்னா நம்மளுடைய சத்தான காட்டியான முருங்கைக்கீரை கஞ்சி சூப்பரா ரெடி ஆயிரும். இது கூட நீங்க தேங்காய் துவையல் மட்டும் வச்சு சாப்பிட்டீங்கனாலே போதும். ரொம்ப சுவையா இருக்கும். கண்டிப்பா செஞ்சு பாருங்க. அட்டகாசமா இருக்கும்.